ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யார்கிட்ட வரணுமா? அவர்கிட்ட வந்துருங்க. கவலைக்கெல்லாம் பாய் பாய், குட் பாய் அப்படின்னு சொல்லி பஸ் ஏற்றி விட்டு நீ போயிட்டு வா ஊருக்கு அப்படின்னு அனுப்பிச்சுட்டு, ஹல்லேலூயா, நீ வந்த வழியே பார்த்துட்டு அப்படியே போயிடு அப்படின்னு. ஹல்லேலூயா. வந்து இவ்வளவு நாள் டேரா 2024 டேரா போட்டிருந்தேன். இப்ப 2025 எங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உலகத்துல என் போக்கஸ் அங்க இருந்துச்சு, எதிர்காலத்துக்கு குறிச்சு போக்கஸ் அங்க இருந்துச்சு, அதனால வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப எங்க அப்பா என்கிட்ட பேசிட்டாரு, நீங்க எல்லாரும் எங்க வாங்க அப்படின்ட்டு வந்துரு அப்படிங்கிற. ஜெபத்துல வந்துரு, ஊழியத்துல வந்துரு, ஆமென், ஹல்லேலூயா, பரிசுத்தத்துல வந்துரு, என்கிட்ட வந்துருங்கிற, வல்லமையோட வந்துருங்கிற. ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்டாருன்னா ஒன்னா கூப்பிட மாட்டாரு, அழைச்சாருன்னா அப்படியே 1000 வந்துடும். ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. 2 போட்டு நிறைய மீன் அள்ளுறானுங்க, ஒரு மீன் இல்ல, அப்படியே நிரம்ப. அவர் எப்பயுமே ஒரு அப்பம் 2 அப்பம் 5 மீன் வச்சு 5000 பேர் அப்படியே உட்கார வச்சு சாப்பாடு போட்டவர் நம்ம ஆண்டவர். ஒரு ஆபிரகாம் தான் உலகத்துக்கு அப்படியே என்னது தந்தையை மாத்தி விட்டார். அவருடைய சந்ததியில வந்திருக்குங்க. நீங்க உட்கார்ந்துருக்க ஆபிரகாமுடைய சந்ததி. ஒரு ஆளை வச்சு என்ன வேணுமோ காமிப்பார், ஒரு மீனை வச்சு என்ன வேணுமோ செய்வார். ஹல்லேலூயா. ஒரு கல்லை வச்சு அவ்வளவு பெரிய ஆளே வீழ்த்துற. நீ எதெல்லாம் சின்னது நினைச்சுக்கிட்டு இருக்க, அவரெல்லாம் வந்து என்ன செய்வாரு, அப்படியே பெரிய லெவல்ல பண்ணி விட்டு போயிருவாரு. நான் சின்ன ஆளு, ஒண்ணு இல்ல, வல்லமை வரங்கள் இல்ல, நான் ஜெபிக்காம விட்டேன். கர்த்தர் நீங்க சொல்றது என்ன இடத்துல வாருங்க, என்கிட்ட வந்துடு அப்படின்ட்டு. உலகத்துக்குள்ள போவான்னு சிம்பிளா பேசுற, வேற ஆளு கூட சாவகாசம் வச்சுக்க சிம்பிளா பேசுற, டைம் திருடிடுவான். நீ வேலைக்கு அதிக நேரம் கொடுக்க, அதிக இது கொடுக்கணும், ஓனர் பார்ப்பான். பரவாயில்லையே வேலையில ரொம்ப உண்மையா இருக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், தம்பி இன்னொரு 1/2 மணி நேரம் செஞ்சுட்டு போக முடியுமா அப்படி செஞ்சுக்கிட்டே பேசுவான். சம்பளம் கொடுக்கும்போது மட்டும் உண்மைன்னு வச்சுப்பான் மூஞ்ச. ஆனா உன்கிட்ட வேலை வாங்கும்போது மட்டும் நல்லா இருக்காங்களா வீட்டுல சாப்பிட்டியப்பா என்ன வெளிஞ்சிட்ட அப்படிமா. உன் உழைப்பை திருக்குறது, அழிக்கிறது. உலகம் அப்படியே வெறித்தனமா இருக்கான். உன் சம்பாதித்தை எடுத்து அவன் பொழைக்கணும், அவன் புள்ள குட்டியில நல்லா இருக்கணும், உன்னை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆமென். உன் பவரை கர்த்தருக்கு கொடு, நேரத்தை அவருக்கு கொடுங்க. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும் தானே எந்திரிக்கிறேன், வேலைக்கு போயிடணும் எந்திரிக்கிறேன். அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் உன்னை பாதுகாக்கிறாருல்ல, 2 மணி நேரம் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ஆகி போகுது, 1 மணி நேரம் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ஆகி போகுது. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்ன ஆகி போகுதுங்க. உயிரோட வச்சிருக்கிறாருங்க, அந்த 8 மணி நேரம் ஓடுறதுக்கு பலத்தை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் கொடு. இதுதான் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யாரு அப்படிங்கிறது. நாசமோ மோசமோ மரணமோ எல்லாம் ரவுண்டு கட்டுதுல்ல, தேவனுடைய அன்புல இல்லாத ரவுண்டு கட்டு. அவன் வேலை காமிக்கணும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேனுங்க, ரெஸ்ட், பீஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி. எப்பொழுதுமே ஏசப்பா சொன்னார்னா, அவர் வந்தார்னா, அவர் செஞ்சார்னா சந்தோஷம் தான். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நான் உங்களுக்கு இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இந்த வசனத்தை கேட்டுக்கிறவங்களுக்கு அமே சந்தோஷத்தை தருவாங்க, இளைப்பாறுதல் தருவாங்க. இளைப்பாறுதல்னா தேவ சமூகம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல உட்காந்து பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படியே அசால்ட்டா அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிட்டு வெளியில வந்து அதை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கேர் பண்ணிக்கவே மாட்டேன், கண்டிக்கவே மாட்டேன், அசால்ட்டா பார்ப்பேன். நான் இப்பெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா தான் போன்ல இருந்து அப்படி தூக்கிடுவேன், டப்புன்னு தூக்கிடுவேன். எவனாவது என்கிட்ட ஸ்லிம்ஸை காமிச்சான்னு வச்சுங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, எவ்வளவு பெரிய ஊழியர் தானே, அது உன்னோட. ஆமே, என் கூட அவரு இருக்குது. நான் உன்னை நம்பி பிழைக்கல, உன்னை நம்பி ஊழியத்துக்கு வரல, உன்னை நம்பி எல்லாம் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கல. அதெல்லாம் பணத்துக்கு பயந்துக்கிட்டு, காணிக்கைக்கு பயந்துக்கிட்டு, அதை பயந்துக்கிட்டு அந்த மாதிரி ஆளா நீ பாத்துக்க. சபையில இருந்து ஆளுங்க போயிடுவாங்க, பிடிச்சிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் ஊழியம் பண்ணல. கர்த்தரை வச்சு ஊழியம் பண்ணிக்கிட்டு. நீ போனா 100 பேரை கொண்டு வருவ கர்த்தரை. இல்லையா? நீ வெளியில போன ஆட்கள் தடுமாறி போன் போட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய ஆளுங்க போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொல்லிட்டேன், நீ போர் சபைக்க போங்க, நீ மறுபடியும் இங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, இங்க வந்தீங்கன்னா அதே வேலையை தான் காமிப்பா அப்படின்னு. அதே வேலையை தான் காமிப்பா. நீ போர் சபைக்க போ, நீ எங்க பிடிக்கணும் வேண்டாம், உன்னுடைய மன விருப்பத்தை நீ தேர்ந்தெடுத்துட்டுல, உனக்கு வேண்டதில்ல கர்த்தர் நிறைவேற்றிடல, போ அப்படின்னு.
அல்லேலூயா. ஆமென். சொல்ற பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரா? சாந்தமும், அப்படியே ரிலாக்ஸா இருக்கிறாரா. கடவுளுக்கு பிரச்சனை இருக்குமா? எங்கேயாவது கடவுளுக்கு பிரச்சனை இருக்குமா? கடவுளுக்கு பிரச்சனை இருக்குமா? அவர் எப்படி இருக்கிறாரா? ரிலாக்ஸா இருக்கிறார். அப்ப கடவுளோட பிள்ளை உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா? அப்ப ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன தோணுமோ, எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைங்க எப்படி இருக்கும், நோய் இருக்கு, அது இருக்கு. அதான் சொல்றேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்களுடன் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். அவருடைய எண்ணங்களை, அவருடைய இமேஜினேஷனை உன் மேல ஏத்திக்கங்கற. ஏன் பிரச்சனை? ஏன் எனக்கு? கடவுளுக்கு எங்க பிரச்சனை இருக்குமா? என்னதான் பிரச்சனை? நீங்க தான் பிரச்சனை அவருக்கு. வேற ஒண்ணுமே பிரச்சனையே நீங்க தான். உங்களை அவருக்காக படைச்சாரு. ஆமே, வேற ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்களை. ஆமே, அவருடைய பிரச்சனையை சொல்ற பாருங்க. மனத்தாழ்மையாக என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, ஆமே, நான் என்ன நினைக்கிறேனோ அதை உன் மேல ஏத்திக்க அப்படிங்கிறது. அதான் என் பிரச்சனை அப்படிங்கிறது. என் அன்புக்குள்ள வந்துரு அப்படிங்கிறது. இதுதான் என் பிரச்சனை அப்படிங்கிறது. அல்லேலூயா. என் சமூகத்துல வந்துரு, ஜெபத்துல வந்துரு, ஊழியத்துல வந்துரு. அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆமே. அப்ப கடவுளுக்கு பிரச்சனை நாம தாங்க கொடுக்குறோம். அவருக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு பெரிய பாறாங்களே தூக்கி அவர் தலைமையில வச்ச மாதிரி இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைக்கு இயேசுவின் நாமத்தில் இது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். அதை கண்டுக்கவே கூடாது. கண்டுக்கவே கூடாது. அதை கண்டுக்கிட்டீங்கன்னா அது உன்னை கண்டுக்கும். அழிச்சுட்டு போயிரு. அதான் சொல்றது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஏற்றுக்கொண்டு ஏத்திக்க அப்படிங்கிறாரு. உனக்குள்ள வச்சுக்க அப்படிங்கிறாரு. ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். யார்கிட்ட கத்துக்கணுமா? கத்துக் கொடுக்கிறாரு. இப்ப இதை கத்துக்க அப்படிங்கிறது. என்னென்னமோ கத்துருக்கலாம், என்னென்னமோ நீ செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டுட்டு இதை ஏத்திக்க அப்படிங்கிறது. இதை வச்சுக்க அப்படிங்கிறது. இதை கொண்டு போ அப்படிங்கிறது. ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்குள் இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமா, இந்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? உன் இருதயத்துக்கு சந்தோஷம் கிடைக்குமா? உன் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா? மகிழ்ச்சி கிடைக்குமா? அல்லேலூயா. ஆத்துமாக்குள் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் ரெஸ்ட், பீஸ்ஃபுல், சந்தோஷம், ஜாய். அல்லேலூயா. இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அப்படின்னா என் பிரச்சனை உனக்கு பெரிய வெயிட்டாவே இருக்காது. கர்த்தருடைய பிரச்சனை எது சொல்லுங்க? நான் தான் பிரச்சனை. ஜெபிக்காம விட்டது நான் தான் பிரச்சனை. அதனால எல்லா வெயிட்டும் அவரு மேலே ஏறிச்சு. அதனாலதான் அவரு இந்த உலகத்துல மனுஷனா வந்து எனக்காக ஜீவனை கொடுத்து நான் நல்லா இருக்கணுங்க. இந்த நோயை அவரு சுமந்துக்கிட்ட, எல்லாமே அவரு எடுத்துக்கிட்டு நான் என்ன ராஜாவை மாத்தி விட்டு அவரை டம்மியா காமிச்சுட்டு போயிருக்கிறார். எந்த கடவுளுங்க இப்படி காமிக்கும்? எந்த கடவுளால காமிக்க முடியும்? இந்த மாதிரி நீ வணங்குகிற தேவன், நீ வணங்குகிற தேவன் எல்லாத்தையும் மாத்திக்க. எல்லாத்தையும் மாத்த சொல்றாரு. எல்லாத்தையும் மாத்திக்க. கர்த்தருடைய அன்புல வந்து வேற ஒண்ணும் இல்லை. சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அவருடைய சுமை, அவருடைய வெயிட் எப்படி இருக்குமா? அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. அந்த துதிக்குள்ள வந்து நீங்க துதிக்க துதிக்க சந்தோஷம், இன்பம் பெருங்க. கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படிங்கிறது. யாருக்குள்ளயா? இயேசுக்குள்ள. இயேசுக்குள்ள களி கூறுங்க. களி கூறுனா இயேசப்பாக்குள்ளதான் சந்தோஷம் எல்லாமே இருக்கின்றார். எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்படின்ட்டார். தேவ ஆவியினாலே. அப்ப உலகத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சிட்டார். எல்லாம் எழுதிருக்கு. ஸ்தோத்திரம். வாமை துதிக்க துதிக்க. செருபாவேலுக்கு முன்பாக
எங்களுக்கு முன்பாக வாயின திறந்து எங்களுக்கு முன்பாக சமபூமியான பிரச்சனையெல்லாம் சமபூமி இன்னைக்கோட இந்த பிரச்சனையை ஆண்டவரே இந்த இடத்துல ஒழிச்சு கட்டிட்டு போறாங்க, அழித்துட்டு போறாங்க. வியாதியா இருந்தாலும் அதை பார்த்து பேசுங்க. கொள்ளாத வியாதியை போன இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு போறேன். இயேசுவின் நாமத்தில் குழி தோண்டி உன்னை இந்த இடத்துல புதைச்சிட்டு கடன் பிரச்சனையை புதைச்சிட்டு ஆரோக்கியத்தை எடுத்துட்டு போறேன், சந்தோஷத்தை எடுத்துட்டு போறேன், மகிழ்ச்சி எடுத்துட்டு போறேன். எங்க அப்பா எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு அடையாளத்தை எடுத்துட்டு போறேன். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சந்தோஷமா 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. thank you lord, thank you lord, thank you நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. thank you amen amen amen. hallelujah hallelujah hallelujah. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, Yeah.
இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார், இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார். எல்லாம் பார்த்துக்குவார். இடையிலிருந்து எல்லாம் பார்த்துக்குவார். உன் படிப்பு, உன் எதிர்காலம், உன் ஊழியம், உன் குடும்பம், உன் பிள்ளைகள் எங்கவா இரு, எல்லாம் பார்த்துக்கொள்வி, எல்லாம் பார்த்துக்கொள்வி. ஏசப்பா எல்லாம் பார்த்துக்குவாரு. பயப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. உன் நோயை சுகமாக்கி அனுப்புகிறார். விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார், சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். எஸ் எஸ் வார்த்தை அனுப்புகிறார், வார்த்தை அனுப்புகிறார். வல்லமை, வல்லமை, மகிமை, தேவனுடைய மகிமை உங்கள்ல ஓ நிலைநிறுகிறது, இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், வல்லமை வரங்களினால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளாதவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எடுத்துக்க, எடுத்துக்க, கர்த்தர் கொடுத்ததை எடுத்துக்க. ஆமென். ஷமாலமா. உன் விண்ணப்பத்திற்கு, உன் மன விருப்பத்தின்படி நிறைவேற்றினார், நிறைவேற்றினார். நடக்கும், இனிமே நடக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கும், எல்லாம் நல்ல நேரமும் மாறும். கர்த்தர் மாட்டி கொடுக்கிறார், கர்த்தர் மாட்டி கொடுக்கிறார். அவர் கொடுத்தார்னா ஒருவன் அதை எடுக்க முடியாது, ஒருவனை தடுக்க முடியும். ஓ நன்றி ஆண்டவரே. ஓ சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறது. தொய்ந்த ஆத்துமாக்களை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறது. யாரெல்லாம் இன்னைக்கு உடைஞ்சு போய் வந்தீங்களோ உங்க ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அனுப்பும். உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுத்து அனுப்பும். இனிமே சந்தோஷமான காரியங்களை நீ கேள்விப்படுவ. உன் வீட்டுல நடக்கும், உன் சரீரத்தில் நடக்கும். சந்தோஷம், சந்தோஷம். எப்பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷம், எப்பொழுது இயேசுக்குள் சந்தோஷம். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். இந்த 2024 இந்த கடைசி மாசத்துல சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புறார். புதிய ஆண்டுக்குள் நீ சந்தோஷமா போகணும் ஆண்டவர் பேசி அனுப்புறார். இனிமே கவலைப்படாத, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நான் பார்த்துக்கோங்கிறாரு. உங்க அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் உனக்கு முன்னாடி 2025 உள்ளார போவேன். ஒவ்வொரு மாதத்திலும் நான் போவேங்கிறாரு. ஓ ஷபலபலபலப. முன்னாடி போவாரு, எல்லாத்துலயும் முன்னாடி போவாரு, எல்லாத்துலயும் முன்னாடி போவாரு. ஆமென். அவர் முன்னாடி போயிட்டாரு, நீ தான் ஃபர்ஸ்ட். அவரை முன்னாடி வச்சு நீ போ, அவரை முன்னாடி வச்சு நீ போ. நீ தான் ஃபர்ஸ்ட், நீ தான் ஃபர்ஸ்ட். இந்த வருஷம் எதுலெல்லாம் லாஸ்டா இருந்தியோ இன்னைக்கு அவருடைய வார்த்தை உன்னை ஃபர்ஸ்டா கொண்டு வருது, முதலிடத்தை கொடுக்குது. ஜெயிச்சுட்டு போற குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படு. ஜெயமோ கர்த்தரால் வந்துருச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு. வெற்றி வந்துருச்சு, வெற்றி வந்துருச்சு. சுகம், ஆரோக்கியம், செழிப்பு வந்துருச்சு. இனிமே கர்த்தர் நீ பார்த்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டார். நீ இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதெல்லாம் போனது. இனிமே கர்த்தர் பார்க்கிற மாதிரி தான் நீ இருப்ப. சந்தோஷமா தான் இருப்ப, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு கர்த்தர் சொன்னாருன்னா சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை மாற்றம் இருக்காது. பிரச்சனை மாறினா சந்தோஷம். எல்லாத்தையும் நீங்க மாத்தி கொண்டு போகணும். ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்புக்கொடு. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு ஓகே
கிறிஸ்மஸ்க்கு நம்ம சாந்தி சிஸ்டருடைய பொண்ணுடைய திருமண காரியம் நடந்துருச்சு சார். அடுத்த மாதம் நடக்கிறதுனால ஒரு 3000 ரூபாய் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? சாப்பாடு கொடுத்துடலாமா? பிரியாணியா? புஸ்கா தான் கொடுக்க முடியும் 3000 ரூபாய். எப்படிங்க? டீ காஃபி கேக்கு நல்ல காஸ்ட்லியான கேக்காக வாங்கி கொடுத்துடலாம். காஃபி டீ காஃபி இப்போ நம்ம 3000 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய முடியும்? புஸ்கா தான் கொடுக்க முடியும். ஒரு புஸ்கா வந்து 50 ரூபா. 50 ரூபான்னா நம்ம எத்தனை பேருக்கு? கேமரா ஆஃப் பண்ணி கேமரா. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் 40 பேர்னா 4 5 2000 ரூபா. ஓகே கொடுத்துடலாமே. அப்படியா? ஓகே 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 தேங்க்யூ. காலையில் 9 மணிக்கு ஆராதனை இதே மாதிரி தான் வந்துருங்க. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர் ஆராதனை அதே மாதிரி. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு எவ்வளோ வருதுல? நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதனுடைய கண்ட்ரோலை தாண்டிடும். ஏன்னா நம்ம பலவீனமாகல எலும்பு நரம்பு எல்லாம் தேயுது. சொன்ன மாதிரி கையில் இருக்கு ரெச்சிப்பு நடத்துறது கூட இருக்கலாம். ரெச்சிப்பு நடத்துறதுக்கு ஏதோ ஒரு வச்சு ஜோம் பண்ணுங்க. பேசலைங்க சார், நான் பேசுகிறேன். கிறிஸ்மஸ் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். சொல்லுங்க சார். ஆமாம், புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எப்படி வந்தீங்க? சேர் ஆட்டோலையா? நீங்கள் நாமக்கல்ல வந்தீங்க, டவுன் பஸ்ஸில் வந்தீங்களா? அப்படிங்களா சார்?
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். பெரிய பகிர்வை மகளுக்குள்ள பெரிய பிரச்சனை, ஆலயத்திற்கு பெரிய பிரச்சனையை நீ முன்பாக நீ சமபூமி, மகளுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆக்கப்படுவார். பிரச்சனையை நீ சமபூமியாக்க உன்னை அழித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். ஜெபிக்கிறேன். மகளை ஆண்டவரே நீ அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, மகளை ஆண்டவரே ரட்சிப்பு கொடுத்துருக்கீங்க, சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிறது. நன்மை கிருபை தொடரட்டும் கோவிந்தராஜ் ஆலயத்துக்கு வராங்க, கட்டடிக்கிறாங்க, அதை மாற்றி கொடுங்க. கிறிஸ்துமஸ்க்கு வரணும், நியூ வரணும், எல்லா சண்டே ஆராதனைக்கு வரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அந்த மகனுக்குள்ள இருக்கிற ஆமே ஆலயத்துக்கு வர முடியாது பொல்லாத ஆவி, ஆமே பெரிய பர்வதமே நீ ஏமாத்து, பொல்லாத ஆவியை நீ ஏமாத்து. அந்த மகன் ஆலயத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரட்டும், இயேசுவின் நாமத்தில் வந்து சேரட்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலை மணிக்காக ஜெபிக்கிறேன், விடுதலை மணிக்கு சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன். பெரிய ஆமே நோயே நீ ஏமாத்து, இயேசுக்கு முன்னாடி ஏமாத்து, அவருடைய ரட்சிப்புக்கு முன்னாடி நீ ஏமாத்து, அவருடைய வல்லமைக்கு முன்னாடி நீ ஏமாத்து. இயேசுவின் நாமத்தில் அந்த நோயை பாதாளத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். செயலுடைய ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கணவருடைய ரட்சிப்பை ஆண்டவரே கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மகனுடைய ஆண்டவரே அப்பா வேலைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குடும்பத்தை வீட்டை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். உங்கள் வல்லமையோட போகிறாங்க, உங்கள் மகிமையோட போகிறாங்க, பிரசன்னத்தோட போகிறாங்க, சந்தோஷத்தோட போகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் தேங்க்யூ. கரம் ஆசீர்வாதம் மகிமை மகனோடு நீங்கள் எடுத்துட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போகிறாங்க. வேறு எதையும் இல்லை. இந்த இடத்துல இருந்து இந்த ஆத்மாவை ஆண்டவரே சந்தோஷத்தில் நிரப்பி அனுப்புகிறேன். இறுதியை சந்தோஷத்தில் நிரப்பி அனுப்பி நீ கேட்ட வார்த்தையோடு இந்த மகனை ஆண்டவரே ஆசீர்வதி ஐஸ்வர்யத்தை அவை கொடுக்கிறேன். அதோடு வேதனை கூட்ட மாட்டேங்கிறேன். இப்பொழுது இந்த வேதனையெல்லாம் இனிமேல் களை வச்சு கூட படுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த வீடு கட்டப்படுகிறது. பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கப் போகிறது. அதை ஊரே பார்க்க போகிறது. சாமி நீங்கள் சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கணும். இயேசுப்பா எதிரிகளுக்கு முன்பாக லோகோ யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கை கொடுத்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறீங்க. வீட்டை கட்டி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. இன்னொரு பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. லோகு கணவன் மனைவியுமாய் சேர்ந்து ஆலயத்துக்கு வர, பிள்ளைகளோடு சேர்ந்து ஆலயத்துக்கு வர, அப்படி ஆயத்தப்படுத்துங்க. குடும்பமாக வரும். இயேசுவின் நாமத்தில் சரிப்பா. நான் கேட்குறேன், ஞாபகப்படுங்க. இன்னொரு ஸ்தோத்திரிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய கரங்களில் போடுகிறேன். இவனே கரம்